ஆபத்துக்கு உதவாத பிள்ளை, அரும்பசிக்கு உதவாத அன்னம், தாகத்தை தீரா தண்ணீர், தரித்திரம் அறியாத பெண்டீர், கோபத்தை அடக்கா வேந்தன், குருமொழி கொள்ளாச்சியுடன், பாபத்தை தீரா தீர்த்தம், பயனிலை ஏழும் தானே. 7 விஷயங்கள் பயனில்லை இல்லைன்னு சொல்றாங்க. ஆபத்துக்கு உதவாத பிள்ளை, ஒரு அப்பா இருக்காரு, அந்த அப்பாவுக்கு குழந்தைகள் இருக்காங்க. ஆனா அவருக்கு ஆபத்து நேரத்துல, கஷ்ட காலத்துல அந்த தகப்பனாருக்கு உதவாம இருக்கக்கூடிய குழந்தைகள், அதான் ஆபத்துக்கு உதவாத பிள்ளை. அரும்பசிக்கு உதவாத அன்னம், நல்ல அதாவது பசியான நேரத்துல உதவாத சாப்பாடு இருந்து அதை சாப்பிட முடியாம போகுது இல்லையா, அரும்பசிக்கு உதவாத ஒரு அன்னம். தாகத்தை தீராத தீர்த்தம், தாகத்தை தீராத தண்ணீருங்க. இந்த ஒரு தண்ணீர் இருக்கு, ஆனா அந்த தாகத்தை, உப்பு தண்ணி இருக்கு கடல்ல, அதை குடிக்க முடியுமா? அது குடிக்க முடியாது. அதே போல தாகத்தை தீராத தண்ணீர், தரித்திரம் அறியாத பெண்டீர். ரொம்ப கணவர் ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு, எனக்கு நகை வாங்கி கொடு, எனக்கு அங்க கூட்டி போ, எனக்கு இங்க கூட்டி போ அப்படின்னு தரித்திரம் அறியாம இருக்கக்கூடிய பெண்டீர் மனைவி. தாகத்தை தீரா தண்ணீர், தரித்திரம் அறியாத பெண்டீர், கோபத்தை அடக்கா வேந்தன். ஒரு ராஜாவுக்கு வந்து கோபத்தை அடக்க முடியலங்க. உங்களுக்கு தெரியல, சிலப்பதிகாரத்துல அந்த பாண்டிய மன்னனுக்கு வந்து கோபத்தை அடக்க முடியாம தான் கோவலனுக்கு வந்து அவனை சிறைச்சேதம் செய்து விடுங்கள் அப்படின்னு சொன்ன மாதிரி நம்ம கதையில படிச்சிருக்கோம். ராஜான்னா அந்த கோபத்தை அடக்கி சரியா இருக்கணும், அப்பதான் அந்த நாட்டு மக்கள் வந்து நல்லபடியா அவரால் வச்சு ஆட்சி செய்ய முடியும். கோபத்தை அடக்கா வேந்தன், குறுமொழி கொள்ளாச்சியுடன். எதுவா இருந்தாலும் நமக்கு ஒரு குரு தேவைங்க. இப்ப எனக்கு நீ கேட்டீங்கன்னா, அகத்தியர் எனக்கு குருங்க. எல்லா காலகட்டத்திலையும் அகத்தியரும் சிவபெருமானியம் தொழுது தான் நான் எல்லா விஷயத்தையும் பண்றேன். அகத்தியர் தான் என்னுடைய குரு. அது நான் மானசீகமா சொல்றேன். உங்கள யாருக்காவது குரு இல்லைன்னா அகத்தியரையே குருவாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அகத்தியரோட மந்திரம் ஓம் அகத்தி சாய நமக அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரங்க. அது அவரு எல்லா காலகட்டத்தில் அப்படியே கீழே விழக்கூடிய நேரத்துல கூட அப்படியே கை தூக்கி மேல கொண்டு வந்து உட்கார வச்சவர் தான் அகத்தியர். இது சத்தியமான ஒரு விஷயங்க, இதெல்லாம் மாற்றம்லாம் கிடையாது. அகத்தி சாய நமக. அந்த மாதிரி ஒரு குருமொழி கொள்ளாச்சு, ஒரு குரு மூலமாக உபதேசம் பெற்று அது எப்படியாவது அவர் நம்மளுக்கு கனவுல சொல்லலாம், அல்லது அவர் புத்தகங்களை படித்து தெரிஞ்சு கொள்ளலாம், அல்லது அவர் தொழுது அவர்கிட்டேருந்து ஏதாவது அனுக்கிரகம் கிடைக்குமா அப்படின்னு உங்களுக்குலாம் தெரியும். அபூர்வாசன மத்தியில் கூட இந்த அகத்தியர் ஆறுட சக்கரம், இதெல்லாம் ரொம்ப நுட்பமாக செய்யப்பட்ட விஷயங்கள். அந்த மாதிரி ஒரு குரு மூலமாக நம்ம கேட்டு நம்மளுடைய வாழ்க்கையை பிரயோகம் பண்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும். குருமுள்ளி கொள்ளாச்சீடன், கோபத்தை அடக்கா வேந்தன், இதெல்லாம் பார்த்தாச்சு. பாவத்தை தீரா தீர்த்தம், ஒரு தீர்த்தம் இருக்கிறது, ஆனா அது நம்ம செய்த பாவங்களை தீர்க்காத ஒரு தீர்த்தம். தீர்த்தம் அது பயனில்லை தானுங்களே. ஆபத்துக்கு உதவாப்பில்லை, அரும்பசிக்கு உதவாத அண்ணம், தாகத்தை தீரா தண்ணீர், தரித்திரம் அறியாத பெண்டீர், கோபத்தை அடக்கா வேந்தன், குருமுல்லை கொள்ளாச்சீடன், பாவத்தை தீரா தீர்த்தம், பயனிலையில். இந்த 7ம் இருந்து பயனில்லை. ஒரு உதாரணத்துக்கு, நீங்க ஒரு வீட்டில் இருக்கிறீங்க, நீங்க உங்க தாப்பனாரு தாயாரெல்லாம் உங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டாங்க, பெரிய உத்தியோகத்துல இருக்கிறீங்க. நீங்க வந்து ஒரு பெரிய ஒரு உதாரணத்துக்கு வச்சுங்களேன், நீங்க பெரிய கார்டியாலஜிஸ்ட், அல்லது நீங்க ஒரு பெரிய பிரெயின் சர்ஜன், இல்லையே நீங்க ஒரு பெரிய ஹார்ட் சர்ஜன், ஏதோ ஒரு பெரிய உத்தியோகத்துல, இல்லை நீங்க பெரிய ஆஸ்ட்ரோனாட்டு, நீங்க பெரிய பைலட்டு, ஏதோ ஒரு பெரிய உத்தியோகத்துல இருக்கீங்க. இருந்தாலும் நீங்க எவ்வளவு பெரிய உயரத்துல இருந்தாலும் உங்களை உருவாக்கியது யாரு? தாயும் தகப்பனாரும். அந்த அவங்களுடைய உறவுகள் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான உறவுகள். பல வீடுகளில் நான் இப்போ ஜாதகம் பார்க்கறக்கூடிய வேலையில் இந்த அவங்களாம் தாய் தாப்பனார்லாம் சந்திக்கிறோம் இல்லையா, அவங்களோட மன உளைச்சல் என்ன தெரியுங்களா? இல்லைங்களா, நம்ம கேட்டால் பதில் சொல்லுவாங்க, இல்லைன்னா பதில் சொல்ல மாட்டாங்க. அதாவது முக்காவாசி வீடுகளில் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நடந்து கொண்டு இருக்கு. தாய் தாப்பனார் கேட்டால், ஐயா சாப்பிட்டியா? சாப்பிட்டேன், இப்போ சாப்பிட போகிறேன் அப்படின்னு பேசக்கூடியவங்க. கேட்டால் தான் பதில் சொல்கிறது. சரி, அவங்க வந்து இந்த ஒரு தாயாரை வந்து கேட்கணும். அவங்க வேலை விட்டு வராங்க, தாயாரை வந்து சாப்பிட்டாங்களான்னு கேட்கணும். அந்த தாயாரை வந்து அம்மா சாப்பிட்டீங்களா, உடம்பெல்லாம் எப்படி இருக்கு, ஏதாவது உங்களுக்கு தேவையா இருக்கா அப்படி கேட்கறல. சாப்பிட்டீங்களா, ஏன் இவ்வளோ லேட்டாச்சு இன்னும் சாப்பிடல அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் ஒரு காரசாரமாக பேசக்கூடிய வேலையில் அவங்க எதுவும் கேட்கணும்னு நினைச்சா கூட அந்த கேட்கறது கேட்க முடியாம போயிருங்க. இப்படி மன உளைச்சல்ல வாழக்கூடிய நிறைய தாய் தகப்பனார் இந்த காலகட்டத்தில் இருக்காங்க. அப்படி எல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சின்ன ஆறுதலான விஷயங்க. வாழ்க்கை என்பது 1000 விஷயங்கள் இருக்கும், அதெல்லாம் நம்ம தாண்டி போகணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால இந்த மாதிரி நேரங்களில் நீங்க ஏதாவது ஒரு குரு உபதேசமோ, குருவுடைய மந்திரமோ, அல்லது ஒரு மெடிடேஷனோ, அல்லது ஒரு யோகாவோ, மற்ற விஷயங்கள்ல நீங்க பண்ணுங்க.
நல்ல சினிமா பாடல்கள்ல நல்ல பழைய பாடல்கள்லாம் கண்ணதாசன் பாடல்கள் அற்புதமான பாடல்கள் இருக்கு. ஒரு குடும்பத்துல அப்படியே ரத்த பாசம் தான் பெருசு அப்படின்னு இருந்தவங்க வளர்ந்து விட்ட காலகட்டத்துல அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசு இல்லாதவன் குடும்பத்துல பணம் தான் அங்க பேசுகிறது. அப்படியே ரத்த பாசத்தோடு வளர்ந்தவர்கள் வளர்ந்த உடனே இந்த சொத்து எனக்கு தான் அப்படின்னு மற்றவங்களுக்குலாம் இல்லாம அந்த சொத்தை அவங்களே எடுத்துக்கொள்றத கூடிய துர்ப்பாக்கியமான ஒரு காலத்துல நம்ம வாழ்ந்துகிட்டோம். இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல மாறுங்க. ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி நிறைவு பண்றேன். நீங்க எவ்வளோ பெரிய மாட மாளிகை உலகத்துல இருக்கக்கூடிய பெரிய பெரிய செல்வந்தர்கள்லாம் நீங்க கேளுங்க, எவ்வளோ பெரிய மாட மாளிகை உலகத்தின் நம்பர் 1 ரிச் மேன் அப்படின்னு சொல்லுங்க, எல்லாம் இருக்கும். ஆனா கடைசியில நீங்க என்ன எடுத்து போவீங்க? நீங்க என்ன எடுத்து போவீங்க? கடைசியில உங்களோடு வரக்கூடியது உங்களுடைய நாலேஜ், நீங்க கற்ற கல்வி, நீங்க படித்த விஷயங்கள், நீங்க செய்த தர்மம், தர்ம காரியம், தர்மம் தான் உங்களை கடைசி வரைக்கும் இருக்கும். தர்மத்தை கடந்து வாழக்கூடியவர்கள் அந்த தர்மம் தான் அவங்களுக்கு துணை இருக்கும்னு சொல்றாங்க. நீங்க செய்த பாவ புண்ணியங்கள் தான் உங்களோட கூட வரும்னு சொல்றாங்க. அதனால வாழக்கூடிய காலகட்டத்துல தர்மத்தை சார்ந்து இருப்பது ரொம்ப நல்லது. அதாவது ஏழை எளியவர்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிகளை செய்யறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அதனால எதுவும் எடுத்து போடமா நம்ம எடுத்து போக போறது இல்லை. என்னதான் ஆட்டம் பாட்டமாக இருந்தாலும் யாராச்சும் நீங்க பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க பெரிய சொத்துக்களை வந்து அவங்க அப்படியே அபகரிச்சு அதை வாழ்க்கையில வந்து சரியா உயில் எழுதி வச்சுட்டு செத்தவங்க இருக்காங்களா? அப்படியே அவங்க உயில் எழுதி வச்சு செத்தாலும் அந்த உயில் எழுதின பிரகாரம் அவங்களுடைய பிள்ளைகள் அந்த சொத்துக்களை அனுபவிக்கிறார்களா? இல்லை, அனுபவிக்க முடியாம தான் போகும். அதனால வாழக்கூடிய காலகட்டத்தில் தர்மத்தை சார்ந்து வாழ்வது சிறப்பாக இருக்கும். நன்றி.